இல்ல பீகார் தேர்தல் எதிரொலிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. இந்திய அளவுலயும் சரி, மாநில அளவுலயும் சரி, நாங்க தான் வந்து அடுத்த இடத்துல இருக்கோம். இரு திராவிட கட்சிகளுக்கு அடுத்துன்னு சொல்றீங்க. நான் விசிக மாதிரியான கட்சிகள் திமுக கூட்டணியில திமுகக்கு அடுத்தபடியாக வளர்ந்த கட்சியா எல்லாருக்கும் தெரியுதா நாங்க தானே இருக்கோம். காங்கிரஸ் அப்ப இருந்தாங்க. ஆனா இப்ப நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. திருமாவளவன் என்ற சகோதரர் நண்பர் எனக்கு வேண்டியவர். அந்த கட்சியுடைய மாநாட்டில் நான் வந்து ஒரு ஆஸ்தான கவிஞர் மாதிரி அவங்க கூப்பிடும்போதெல்லாம் போய் பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் எல்லா கட்சியும் அவங்க கட்சியை பற்றி பெருமையாவோ புகழ்ந்தோ அவங்க பலம் அதிகமாக இருக்கணும். எல்லா கட்சியும் விடுதலை சிறுத்தை மட்டும் இல்லை. மார்க்சிஸ்ட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் பெரிய கட்சியா, விடுதலை சிறுத்தை பெரிய கட்சினா என்ன சொல்லுவாங்க? சிபிஐ கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சீமானை கேட்டால் என்ன சொல்லுவார்? யாரை கேட்டாலும் நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் 2வது 3வதுல இருக்கோம். சில பேர் நாங்கள் அதிமுக கூட இருக்கோம். பிஜேபியை கேட்டிங்கன்னா நாங்கள் தான் 2வதுல 3 காங்கிரஸை விட அதிமுகவோட நாங்கள் தான் 2வது பெரிய கட்சியாக இருக்கோம். இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் என்ன இருக்குது? ஆஸ் அண்ட் டேட்டு திறந்த புத்தகம் மாதிரி இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை எம்பி இருக்காங்க, எத்தனை வாக்குச்சேர்ந்தம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதானே இது. அப்போ என்ன வாங்க போகிறாங்க? மக்கள்கிட்ட இது பரவலாக எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியுமில்ல. ஒருத்தர் அவங்கள பற்றி சொல்லிக்கிறது வேறு, பெருமையாக சொல்லிக்கிறதோ அதிகமாக சொல்லிக்கிறதோ அது அந்த கட்சியுடைய உரிமை, எல்லோரும் சொல்லத்தான் செய்வாங்க. அது பிரச்சனை இல்லை. அதை நம்ம அது எதுக்கு அது எதையும் போய் இல்லைங்க அவங்க சின்ன கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி, அதெல்லாம் இந்த சண்டையெல்லாம் என் நிலைக்கு நான் போட வேண்டியதில்லை. யாரையும் விமர்சிக்க வேண்டியதும் இல்லை. யார் பெரிய கட்சியாக இருந்தாலும் நல்லபடியாக இருங்க, நல்லா வாங்க.